தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வேளையிலும் ஒரு சூப்பரான ஒரு குட் நியூஸ் எடுத்துட்டு வந்திருக்கேங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நேற்று தினத்தில எனக்கு தூக்கமே வரலங்க. தூக்கமே வராது தான் ஒரு குட் நியூஸ் தப்பான்னு யோசிக்காதீங்க. இல்லங்க. நேற்று தினத்தில அமெரிக்கா தேசத்தில 75த் நேஷனல் பிரேயர் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரேயர் வச்சிருந்தாங்க. அதில எல்லாம் பிரார்த்தனை பண்ணாங்க. நானும் போய் பிரார்த்தனை பண்ணேன். எதுக்காகன்னா, இந்த தேசம் நல்லா இருக்கணும், நாடு நல்லா இருக்கணும், நாட்ட ஆள்றவர் நல்லா இருக்கணும், எல்லா மக்களும் நல்லா இருக்கணும், நாடு ஆசீர்வதிக்கப்படணும், நாடு நன்மைக்கு ஏதுவான வழியில போணும்னு சொல்லிட்டு எல்லாரும் பிரார்த்தனை பண்ணாங்க. நேற்று தினத்தில தூக்கமே இல்லாம போயிடுச்சு எனக்கு. என்ன ஆண்டவரே! என் தேசம் இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில இருக்கு. எல்லாரும் வந்து அலக்கழிக்கப்பட்ட நிலைமையில இருக்காங்க. எதிர்பார்ப்போட இருக்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன நடக்க போகுது? நெக்ஸ்ட் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு மாற்றத்த தேடிட்டு எல்லாரும் வந்து இங்க, அங்கன்னு ஓடிட்டு இருக்காங்கப்பா. அப்படின்னு சொல்லிட்டு நானு ரொம்ப வேதனையா இருந்துச்சு. பிரேயர் பண்ணேன். சூப்பரா கடவுள் ஒரு வார்த்தைய சொன்னாருங்க. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 9வது வசனத்துல, "சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் தேவனுடைய புத்திரர்கள் எனப்படுவார்கள்." அப்படின்னு சொல்லிட்டு அந்த வசனத்த படிச்சு அத மெடிடேட் பண்ண ஆரம்பிச்சேங்க. அத தியானிக்க, தியானிக்க கடவுளுடைய சமாதானம் எனக்குள்ள வந்தது. அந்த சமாதானத்த உங்களுக்கு சொல்றேன். ஒரு விஷயம் தாங்க. தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒற்றுமை தான் வந்து பெரிய பலமே. இந்த உலகமே, இந்த நாடு பக்கத்துல இருக்கிற நாடு, அக்கத்துல இருக்கிற நாடு எல்லாம் சுத்தி பார்த்துட்டு இருக்கிறது நம்முடைய ஒற்றுமை மட்டும் தான். யோசிச்சு பாருங்க கொரோனா காலகட்டத்துல. யோசிச்சு பாருங்க புயல் வரும்பொழுது, வெள்ளம் வரும்பொழுது ஏதேதோ மூஞ்சி தெரியாத நபர்லாம் வந்து உதவி செஞ்சாங்க. எல்லாரும் ஒற்றுமையா இருந்து சமைச்சு சாப்பிட்டு எப்படியோ நம்ம வாழ்க்கைய வந்து ஓட்டிட்டோம். இப்ப இருக்கிற சூழ்நிலையும் ஒரு விதமான தவிப்புக்குள்ள நம்மள கொண்டு போகுது. அந்த தவிப்புலருந்து நீங்க எல்லாவற்றையும் மாற்றுன நீங்க, இந்த தமிழ்நாட்டு மக்கள். உங்களுடைய ஓட்டு எல்லாத்தையும் மாத்துச்சுல்ல. அதுபோல உங்களுடைய இருதயம் கடவுள்ட்ட பிரார்த்தனை பண்ணுங்க. கடவுளே! எங்களுக்கு நல்ல ஒரு முதலமைச்சர குடுங்க. இதுவரைக்கும் நன்மை வாங்குனோம். இதுவரைக்கும் இதுக்கப்புறம் நன்மை வாங்க போறோம். இதுவரைக்கும் இருந்த ஆட்சி எங்களுக்கு செஞ்ச நன்மை ஓகே. போதும்னு இருக்கிறவங்களும் இருக்காங்க. இல்ல இதுக்கு மேல நெறைய வேணும்னு நெனைக்கிறவங்களும் இருக்கிறாங்க. நல்ல ஆட்சி வரணும். அது எங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கணும். என் பிள்ளைங்களுக்கு அது நன்மைக்கு எதுவா நடக்கணும். நாங்க உயர்ந்த நிலைமைக்கு போணும். வளர்ச்சி அடையணும். மற்ற நாடு பார்த்து எங்கள கேலி கிண்டல் பண்ற மாரி நாங்க இருக்கக்கூடாது. நம்மளுடைய பலமே நம்முடைய ஒற்றுமை தான். திரும்ப திரும்ப சொல்றேன். நீங்க ஒற்றுமையா இருந்து எல்லாவற்றையும் ஞானமாய் செயல்படுத்தும்போது, நீங்க பிரார்த்தனை பண்றது ரொம்ப முக்கியம் கடவுள்ட்ட. நம்மளுக்கு ஒரு வியாதி வந்துச்சுன்னா, ஒரு பிரச்சனை வந்துச்சு வீட்ல, குழந்தை குட்டிங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சு அப்டின்னா, நம்ம என்ன பண்றோம்? கடவுள்ட்ட போய் பிரார்த்தனை பண்றோமா இல்லையா? இதுவும் அப்படிப்பட்டது தான். அப்படிப்பட்ட காரியம் தான். நம்ம நாடு நல்லா இருந்தா தான் நம்ம நல்லா இருக்க முடியும். அதனால நம்ம நாடு நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு எல்லாரும் பிரார்த்தனை பண்ணுங்க. கடவுள் எந்த ராஜாவ நமக்கு குடுக்கணுமோ, அந்த ராஜாவ குடுத்து சமாதானத்துக்கு ஏதுவாகவும், ஆசீர்வாதத்துக்கு ஏதுவாகவும் நம்மள நடத்தி உயர்ந்த நிலைக்கு கொண்டு போணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணுங்க. கர்த்தர் கண்டிப்பா அத செய்ய வைப்பாரு. நான் பிரேயர் பண்ணிட்டேன். நீங்களும் பிரேயர் பண்ணிக்கங்க. நீங்க பிரேயர் பண்ணியிருப்பீங்க நெறைய பேரு. பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா, மறந்திருந்தீங்கன்னா கண்டிப்பா பிரேயர் பண்ணுங்க. கடவுள் எல்லாவற்றையும் மாற்றுவாரு. மூளை செய்யாததை முழங்கால் செய்யும்ன்னு சொல்லிட்டு வார்த்தைகள் நெறைய இருக்கு. நான் படிச்சிருக்கேன். அதுபோல நம்ம முழங்கால் வந்து அநேக காரியங்களை மாற்றும். இந்த ராஜா தான் வரணும், அந்த ராஜா தான் வரணும், இந்த முதலமைச்சர் தான் வரணும், அந்த முதலமைச்சர் தான் வரணும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லல. எந்த முதலமைச்சர் வந்தாலும் என் நாட்டு மக்களுக்கு ஒரு நன்மை நடக்கணும். என் நாட்டு மக்கள் ஆசீர்வாதமா இருக்கணும். என் நாட்டு மக்களுக்கு ஒரு ஒரு விழிப்புணர்வு வரணும். இந்த காரியத்திலேருந்து நம்ம அடுத்த கட்ட நிலைமைக்கு போணும். ஏன்னா ஒரு ஒரு நாடும் வந்து வளர்ந்திருக்கிறத பார்க்கும்பொழுது, அந்த நாட்டிலயும் குப்பை இருக்கு. அந்த நாட்டிலயும் சேறு, சகதி எல்லாமே இருக்கு. ஆனா யாருமே அத காட்ட மாட்றாங்க. நாம மட்டும் எல்லாத்தையும் போட்டு எல்லாத்துலயும் போட்டு காமிச்சு எல்லாரும் சிரிக்கிற மாதிரி சிட்யூவேஷன்ல நம்ம இருக்கக்கூடாதுல்ல. நம்ம நியூஸ் ஓப்பன் பண்ணாலே வந்து இது, அது இதுன்னு இருக்கு. அப்படி இருக்கக்கூடாது. எல்லாரும் ஒற்றுமையா இருந்து, யாரு வந்தாலும் நன்மைக்கு ஏதோ தான் நடத்தப் போறாங்க. இவரு வந்தாலும் ஒரு திட்டம் குடுக்க போறாரு, அவரு வந்தாலும் ஒரு திட்டம் குடுக்க போறாரு. யாரு வந்தாலும் திட்டம் தான். அந்த திட்டம் பரிபூர்ணமாய் மக்களிடத்துல வந்து சேரணும். மக்கள் ஆசீர்வதிக்கப்படணும். மக்கள் எல்லாரும் ரொம்ப செழிப்பா வாழணும். நல்லா இருக்கணும். எல்லா விதமான வளர்ச்சியும் நம்ம நாட்டுல இருக்கணும். நம்மளுடைய நாடு வல்லரசு நாடா மாறணும். இதுதான் நம்மளுடைய ஜெபமா இருக்கணும். நான் அந்த நாட்டுல பிறந்து வளர்ந்ததுனால எனக்கு அந்த ஆதங்கம் அதிகமா இருக்கு. என்னால முடிஞ்சது இந்த வீடியோல போட்டுருக்கேன். நீங்க உங்களால முடிஞ்சது என்ன பண்ண முடியுமோ அத செய்யுங்க. என்னால முடிஞ்ச ஜெபத்தையும் நான் போட்டுருக்கேன். உங்களால ஜெபத்தையும் பண்ணுங்க. எல்லாருடைய ஜெபங்களும் கேட்கப்படும். கடவுள் கண்டிப்பா ஒரு பெரிய ஒரு நன்மைக்கு எதுவா நடத்துவாரு. இந்த வீடியோ பார்த்த உங்கள கடவுள் கண்டிப்பா ஆசீர்வதிப்பாரு. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில உங்கள வாழ்த்துகிறேன். ஆமென்.